வாக்குகளை குழப்புவதற்காக பல கட்சிகள் இங்கு ஊடுருவிக்கின்றது. ஆகவே பல கட்சிகளை நாங்கள் ஆதரிக்காமலுக்கு ஒரு கட்சியை மாத்திரம் நாங்கள் பலப்படுத்தி இந்த உள்ளாட்சி சபை தேர்தலிலையும் இலங்கை தமிழரசு கட்சியினை தமிழ் மக்களாகி, அதாவது பெருகில் பேசுவதற்கு தமிழ் மக்கள் ஒட்டுமொத்தமாக ஆதரிக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே முதன்மைப்படுத்துகின்றோம். வருகின்ற உள்ளாட்சி சபை தேர்தலிலே பெருகில் பிரதேச சபையினை மையப்படுத்தி இலங்கை தமிழரசு கட்சி சார்ந்து நாங்கள் இன்றைய தினம் இந்த வேட்பாளர்களாக களமிறக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த வகையில் நானும் ஒரு வேட்பாளராக பெருகல் வட்டாரத்திலே, குறிப்பாக மாவடிச்சனை, வட்டவான், சேனையூர் போன்ற கிராமங்களை மையப்படுத்தி இன்று இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வீட்டு சின்னத்திலே நான் வேட்பாளராக போட்டியிருக்கின்றேன். அந்த வகையில் இருக்கின்ற பெருகல் பிரதேசத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த தமிழ் மக்களும், குறிப்பாக பெருகல் பிரதேசம் என்பது ஒரு தனித்தமிழர்கள் வாழக்கூடிய இந்த பிரதேசத்திலே, தனித்தமிழர்கள் வாழக்கூடிய இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற இந்த பிரதேச சபையினை கண்டிப்பாக ஒரு உரிமை சார்ந்த அல்லது கொள்கை சார்ந்த அடிப்படையில் எங்களுடைய தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இலங்கை தமிழரசு கட்சியினை ஆதரித்து, வளமை போன்று எங்களுடைய மக்கள் குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சியினை தொடர்ந்து ஆதரித்து வருகின்றார்கள். அந்த வகையில் இவரிடத்திலையும் 2025 இடம்பெற இருக்கின்ற, அதாவது மே மாதம் 6ஆம் தேதி இடம்பெற இருக்கின்ற இந்த உள்ளாட்சி சபை தேர்தலிலையும் இலங்கை தமிழரசு கட்சியினை தமிழ் மக்களாகி, அதாவது பெருகில் பேசுவதற்கு தமிழ் மக்கள் ஒட்டுமொத்தமாக ஆதரிக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே முதன்மைப்படுத்துகின்றோம். அதே போன்று எங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய நோக்கமாக இவரிடத்தை நாங்கள் உரிமை சார்ந்த அரசியலோடு அபிவிருத்தியினையும் கொண்டு செல்கின்ற நோக்கத்தின் அடிப்படையில் இருக்கின்ற அனைத்து இந்த 8 வேட்பாளர் இருக்கின்ற வேட்பாளர்கள் அனைவரும் நாங்கள் களத்தில் இறங்கி இருக்கின்றோம். ஆகவே பெருகல் பிரதேசத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களும் எங்களுடைய இந்த தாய் கட்சியாக விளங்கக்கூடிய இலங்கை தமிழரசு கட்சியினை ஆதரிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை நாங்கள் முன்வைக்கின்றோம். ஆகவே பல கட்சிகள் இங்கு வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த பல கட்சிகள் உங்களை வாக்குகளை குழப்புவதற்காக பல கட்சிகள் இங்கு ஊடுருவிக்கின்றது. ஆகவே பல கட்சிகளை நாங்கள் ஆதரிக்காமலுக்கு ஒரு கட்சியை மாத்திரம் நாங்கள் பலப்படுத்தி எங்களுடைய பிரதேச சபையை நாங்கள் பலப்படுத்துவதன் ஊடாக நாங்கள் அரசாங்கத்திடம் கேட்டு பெறக்கூடிய விடயங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை நாங்கள் முதன்மைப்படுத்த விரும்புகின்றோம்.